சமூகம் விரும்பாத சுபாவங்கள். துர்நாற்றம். நாம் முதல் தடவை சந்திக்கும் ஒருவரிடமிருந்து ஒரு துர்நாற்றம் வீசினால், அவரை எப்போது சந்தித்தாலும், அவர் எவ்வளவு நறுமணம் அடித்து வந்தாலும் முதலாவது நுகர்ந்த துர்நாற்றம் மூக்கில் இருக்கும். இதில் நமது ஞாபக சக்தி 100% வேலை செய்யும். அநேகர் நறுமணங்களை உபயோகிப்பது இல்லை. அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் இறந்தபின் சென்ட் அடிப்பார்கள். உயிருடன் இருக்கும்போது நாற்றம் இறந்தபின் மணம். சிலருடைய வீடுகளில் காபி கொடுக்கும் கிளாஸ் மூக்கினருகில் கொண்டு சென்றால் பயங்காரமாக குமட்டும் நாற்றம் அடிக்கும். முன் அறையில் காலுறை சாக்ஸ் துவைக்காமல் வைத்து செல்வார்கள். எலி செத்துப்போன வாடை வீசும். மனிதனுக்கு வியர்வை வாடை மிகவும் முக்கியம். சிலர் தினசரி மாற்றுவது கிடையாது. போட்டதையே போட்டு அருகில் உடைகளை இருப்பவருக்கு ஏதோ இரசாயன தொழிற்சாலை அருகில் அமர்ந்தாற்போல் வாடை வீசும். முதல் நாள் வியர்வை, 2ஆம் நாள் வியர்வை, 3ஆம் நாள் வியர்வை, இது எல்லாம் சேர்ந்து மனிதனை மயங்க வைக்கும் நெடி வரும். இன்னும் பலருக்கு வாய் நெடி பயங்கரமாக இருக்கும். அவர்கள் வாயை திறந்து வாருங்கள் என்று சொன்னால் ஓடுங்கள் என உள் மனது சொல்லும். சிலருடைய வீடு முழுவதும் ஒருவிதமான நவீன வாசனை வாட்டி எடுக்கும். அவர்கள் அங்கு வாழ்வதால் அவர்களுக்கு தெரியாது. பிறர் சென்றால் உடனே அவர்களுக்கு தெரியவரும். அந்த நொடியில் காபியோ சாப்பாடோ அவர்கள் கொடுத்தால் மிகவும் கஷ்டத்துடன் சாப்பிட வேண்டியிருக்கும். போலீஸ்காரனையும் பைத்தியக்காரனையும் பார்த்து அஞ்சாதவர்கள் இவர்களைப் பார்த்து ஓடுவார்கள். திருடன் கூட திருட வந்து திருடாமல் மூக்கை பொத்திக் கொண்டு ஓடுவான். சமூகம் இவர்களை வெறுக்கும். குடும்பத்திலும் ஒதுக்கி வைப்பார்கள். நாற்றத்தை மாற்ற வழிகள். முதலாவது தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். 1. குளித்துவிட்டு கைக்குழிகளில் எலுமிச்சை தடவினால் நெடி அகலம். 2. மவுத் வாஷ் செய்ய வேண்டும். நாக்கு வழிக்காதலால் நெடி ஏற்படும். 3. காலை இரவு 2 வேளையும் பல் துலக்குதல் அவசியம். 4. ஒரு நாள் அணிந்த துணிமணி உளாடை உட்பட மறுநாள் போடக்கூடாது. 5. வீட்டை சுத்தமாக வைத்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். 6. நெடி தரும் காரணிகளை அகற்ற வேண்டும். 7. காலறைகளை தினமும் துவைக்க வேண்டும். 8. பாத்திரங்களை நன்றாக கழுவ வேண்டும். 9. பழைய துணிகளை வீட்டில் அங்கும் இங்கும் போடக்கூடாது. 10. சாப்பிடும் மேசையை துடைத்து வைக்க வேண்டும். 11. எல்லா கழிவுகளையும் உடனே அகற்ற வேண்டும். 12. மீன் சுத்தப்படுத்தி தூரமாக அந்த நீரை ஊற்ற வேண்டும். 13. வீட்டை காற்றோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 14. வீட்டை ஒரு கோவிலாக வைத்துக் கொள்ள வேண்டும்.